அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய்ந்தி பின்னே பாரதி பேசுகின்றேன். போன முறை என்ன சொல்லியிருந்தேன், நகைப்பெட்டிலையோ இல்லைன்னா பத்திரங்கள், டாக்குமெண்ட்டு அந்த மாதிரி பெட்டிகளில் உங்களுக்கு கிளி பொம்மையாக வச்சுக்கிறது, காரு அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிறது, மற்ற இடத்துலலாம் முக்கியமான விஷயத்துலலாம் சுகப்பிரமர் வச்சுக்கிறது. அதில் அன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணியோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்கிட்ட 11 நாள் போயிட்டு ஓம் சுகப்பிரமாய அந்த மந்திரம்லாம் சொல்லி அங்கே போயிட்டு வாங்க. முடிக்கிற அன்றைக்கி 11ஆவது நாள் நீங்கள் தயிர் சாதம் 11 பேருக்கோ 2 பேருக்கோ தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் பண்ணி கொடுங்க. அது சுகப்பிரமர் செல்வத்துக்கான மிக அற்புதமான ஒரு விஷயமா அது இருக்கும். இப்போது நான் 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் போடுறேன். இதில் ரொம்ப ஹைலைட்டு, போன முறை எப்படி திருவோணம் சுகப்பிரமரோ நிறைய பேர் சர்க்கரை அம்மா சர்க்கரை அம்மா சர்க்கரை அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சர்க்கரை அம்மான்னு உச்சரிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு அதனால் உங்களால் அந்த அதிர்வலியை உங்களால் கொண்டு வர முடியாது. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணும், சூப்பராக உங்களுக்கு வாழ்க்கையில் வரணும்னா அந்த அம்மா பேரை இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற நிமிஷத்துலேருந்து ஸ்ரீ சக்கர அம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த அம்மாவை உங்களால் ஈர்க்க முடியும். அதே மாதிரி அந்த அம்மா எதனால் அந்த மாதிரி பறக்க முடிஞ்சது அப்படின்ற விஷயமும் சூட்சுமங்க இந்த வீடியோவில் இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மாவும் மைசூர் மகாராஜா கிட்ட போயிட்டு பறந்து போய் அங்கிருந்து அந்த பொற்காசுகளையும் அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டுப்புடவை வச்சு கொடுத்தாங்க அந்த இடத்துல மைசூர் மகாராஜா. அப்புறம் அதெல்லாம் திருப்பி வரும்போது அந்த திருடர்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மா கிட்டேருந்து பறிக்க பார்த்தாங்க. அந்த அம்மா சில திருவிளையாடல்கள் பண்ணி திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டுறதுக்கு அவங்களையே வேலை செய்யறதுக்கும் இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த இந்த அம்மாவுக்கு திருவாதிரை நட்சத்திரம். இந்த 12லேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே நம்ம பார்க்க போகிற அற்புதமான விஷயத்தில் வரப்போகிற ஆள் யாருன்னு கேட்டால், திருவாதிரை நட்சத்திரமே ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு. அது சிவனையே திருவாதிரை நட்சத்திரமாக தான் சொல்லப்படுது. அதனால் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த அம்மா இருக்குது. இப்போது இந்த அம்மாவை பற்றி சில சூட்சுமமான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் அந்த அம்மாவுக்குன்னு சில சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அம்மா கிட்ட நம்ம பேசுறது, நம்ம கேட்குறது அந்த அம்மா கிட்ட போய் சேரணும்னா சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம அது பண்ணால் மட்டும்தான் அந்த அம்மாவை நம்மளால் ஈர்க்க முடியும். இந்த முறை யார் ஹீரோயின் கேட்டால் இந்த அம்மா தான், ஸ்ரீசக்கர அம்மா தான். இந்த அம்மாவை பற்றி பேச போகிறோம். ரெண்டாவது, அந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் பண்ணால் அந்த சக்கரம், அந்த அம்மா யூஸ் பண்ணுற அதே சக்கரத்தை யூஸ் பண்ணிங்களன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகமாகவும் நீங்கள் அற்புதமான விஷயங்களை பார்ப்பீங்க. உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறு விஷயமும் நடக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு கோலமாக போடுறேன், 2-3 வருஷமாக நான் போடுறேன் சில கோலங்கள். அது பவுடராக தான் போடணும், அது செம்பு தகடா வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குதுன்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சி தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வாசப்படியில் அந்த பவுடர்டு கோலம் போடுற விஷயம் சொல்கிறது. சில பேருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது அரிசி மாவில் போட்டால் அது எறும்பு சாப்பிடும். உண்மையில் சொல்லப்போனால் அது வாசப்படியில் சின்ன வீட்டுங்களில் இப்போ வாசப்படியில் அந்த அரிசி மாவில் போட்டால் அந்த எறும்பை மிதிச்சிருவோம் நம்ம. அது எந்த மாதிரி இருந்தால் அதுக்கு சூட்டபிள்னா, ஒரு பெரிய பெரிய வீடுங்க இருக்குது, கிராமத்து வீடுங்க. அப்போ வாசலில் எங்கேயோ இருக்கும், அந்த கோலத்தை அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி போகிற அளவுக்கு வழி இருக்கும். அப்போ நீங்கள் அது கரெக்டு. அது எறும்புக்கு வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்துன்னு போயிட்டு ஒரு வீட்டு ஓரத்தில் எங்கன்னா மரத்தாண்டே எங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட வச்சிடலான்னு வச்சுங்க. அது வேறு ஒரு ரகசியம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த எந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிசைன் இருக்கட்டும், அதுக்கு பொங்கல் சமயத்தில் நம்ம கலர் பண்ணுறதா இருக்கட்டும், தீபாவளி சமயத்தில் நம்ம அதுக்கு கலர் பண்ணுறதா இருக்கட்டும், கலரோடு சேர்ந்த கோலமாக இருக்கட்டும், இல்லைன்னா அது பவுடர்டாக போடும்போது அந்த எந்திர சக்தி வருது. இந்த உலகத்தில் ரொம்ப இந்து சமயத்தில் இருக்கின்ற, இன்னும் சொல்ல வேணால் இந்து சமயமே அல்லாத வேறு பல நாடுகளில் கூட நான் இப்போது சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்குமோ, இந்த சடங்கு முறைகள், சாம்பிரதாய முறைகள், எந்திர முறைகள், இது எல்லாம் அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்குமோன்ற மாதிரி இப்போ சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா அவங்க எப்போவோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சில சடங்கு முறைகளை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த எந்திர முறை மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த சாத்தானிய விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நல்ல தெய்வ சக்திகள் இருக்கின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை ஈர்க்கிறதுக்கு பிரபஞ்சத்திலிருந்து இந்த பக்கம் நம்பர்ஸ் எப்படி இருக்குதோ, கலர்ஸ் எப்படி இருக்குதோ, அந்த மாதிரி அந்த எந்திரம் அதை நம்ம ஒவ்வொரு ஏழை வீட்டில் ஒரு எந்திரத்தை டக்குன்னு ஒரு கோலத்தில் காலையில் எழுந்தோடனே அந்த கோலம் போட்டுடுங்கன்னு வந்துடுது. அது பார்க்குறதுக்கு அழகான எல்லா கோலத்துக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இழுத்துக்கிறதுக்கு முடியும். இப்போ இந்தம்மா பறக்கிற அளவுக்கு ஏன் போனாங்கன்னு கேட்டால், இந்தம்மா ஸ்ரீசக்கரத்தையே ரொம்ப வணங்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்தை ரொம்ப வணங்கி இருக்கிறதுனால தான் இந்த அம்மாவுக்கு ஸ்ரீ சக்கரம்மான்னு வந்தது. இந்த அம்மா சக்கரத்தை ஒவ்வொரு சித்தர் ஒன்று ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ பழனி ஒரு போகர்னாவே அவர் அந்த நவபாஷானத்தினால முருகருக்கு பண்ணாங்கன்னு. ஆனால் இந்த அம்மா ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது யோகா பண்ணி குண்டலினி சக்தி அடி வயிற்றுலேருந்து அநாகத சக்கரம், இந்த சக்கரம், அந்த சக்கரம், அதுவும் சக்கரம் தான் பேர்.
நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கும் சக்கரம் தான் பேர். அந்த கீழேருந்து வருது பார்த்தீங்க, ஆக்ஞா சக்கரம், அநாதக சக்கரம், இதுங்க எல்லாத்துக்குமே சக்கரம் தான் பேர். அது ஆனால் அதுக்கு நம்ம பாம்பு சிம்பிள் மாதிரி 2 பாம்புகள் பின்னி மேலே வரைக்கும் தலை வரைக்கும் வர்ற மாதிரி நம்மளுக்கு அது யோகா. அது நாகம் மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யோக சக்தியிலேயே இன்னும் இந்த சக்கரத்தை மெயினாக கும்பிட்டுருக்காங்க. இந்த சக்கரத்தை மெயினாக எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சு அதையே தான் ரொம்ப பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அதனாலேயே அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னான்னு கேட்டால் பறக்கிற சக்தி தான். அஷ்டமா சித்தியில் 8 வகை இருக்குது. அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு என்னான்னு கேட்டால் மறைஞ்சி ஒரு இடத்துல மறைஞ்சி இன்னொரு இடத்துல தோன்றுறது, உடம்பை பெருசாக்குறது, உடம்பை சின்னதாக்குறது, இதுங்கெல்லாம் இருக்குது. அந்த இந்திரனுடைய சக்தி கூட அதுதான். வானத்தில் பறக்கிற விஷயங்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பவர்ஃபுல். அப்போ அந்த ஹையஸ்ட் பவர்ஃபுல்லுக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சின்னு கேட்டால் இந்த சக்கரம், ஸ்ரீ சக்கர வழிபாடு தான். அந்தம்மா அது தகடுலையே பண்ணியிருக்கலாம், இல்லை தங்கத்தில் பண்ணியிருக்கலாம், இல்லை செம்பில் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தகடாலேயே வச்சு பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் 2-3 வருஷமாக தொடர்ந்து நடு ஹாலில் அந்த சக்கரத்தை போட்டுட்டு பண்ணும்போது 3ஆவது நாள்லையோ 4ஆவது நாள்லையோ யாரோ ஒருத்தர் போயிடுறாங்க. அது சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்காங்க, இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்களாக இருக்கிறாங்க, இல்லை புகழ்பெற்றவங்களாக இருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்குதுன்னு தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் ரொம்ப ஹையஸ்ட் மேட்ரு என்னன்னா, அந்த ராஜமாதங்கி எந்திரத்தை நான் போட்டேன். ஏன்னா அது தசமகா வித்யாவில் ஒன்று ராஜமாதங்கி. அதை போடும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு கேட்டதும் நிறைவேறுது. அற்புதமான விஷயங்கள், நீ கேட்காத விஷயங்கள் கூட நடக்குது. மோஸ்ட்லி 8 இதழ்கள் இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, தாமரை இதழ் தான். அவங்க சக்கரம் மாதிரி சுற்றி ஒரு வட்டம் வருது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இதழ் மாதிரி, அது தாமரை இதழ்கள் தான். நிறைய சேனலில் அதை படம் காட்டி போட்டுக்கிட்டு, ஏஐ யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்களான்னா எனக்கு டைம் ரொம்ப கிடைக்காது. அப்போ நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது குறையும் எனக்கு. அதனால் நான் சொல்கிறதுலேயே ஓரளவுக்கு ஒரு படம் போட்டிருக்கிறேன், ஆனால் ஆழமான விஷயங்களை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிட்ட நல்லா பாருங்கள், இதில் அந்த இதழ்கள் வருது பார்த்தீங்களா, அந்த இதழ்கள் தாமரை இதழ்கள் தான். ஆனால் அந்த ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த இது மட்டும் மாறுது. 6 முனையா 7 முனையா இத்தனை முனை அந்த மடங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சக்தி வருது. எல்லா கோயில்லையுமே ரொம்ப தசமகா வித்யாக்கள் கோயிலாக இருக்கட்டும், காளி கோயிலாக இருக்கட்டும், பெரிய பெரிய அம்மன் கோயில்களாக இருக்கட்டும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற கோயிலுங்க எல்லாத்துலேயுமே கோயிலுன்னு ஒன்று நிறுவனாலே அந்த கோயிலில் அந்த சிலைக்கு கீழவே இதை மாதிரி செம்புலையோ தங்கத்துலேயோ பண்ணி இதை மாதிரி தகடா இல்லை, மேலே அப்படியே 3D எம்பஸா உங்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரன்றதே ஒரு படிப்படியாக இருக்கும், படிக்கட்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே சிலையை பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வானத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி இழுத்து அது உள்ள அந்த சிலைக்கு அந்த சக்தியை கொண்டு சேர்க்கறது இந்த ஸ்ரீ சக்கரம் தான். இது எந்த கோயிலெல்லாம் முறைப்படி அதுக்கு மந்திரங்கள் ஓதப்பட்டு சமித்துக்கள் வச்சு யாகங்கள் வளர்த்து எந்த இடத்திலெல்லாம் அந்த ஸ்ரீ சக்கரம் வைக்கப்பட்டதோ அந்த கோயிலெல்லாம் பல 1000 வருஷங்களுக்கு அழியாத புகழ் பேசுகின்ற கோயிலாக இருக்கும். இவர் பிரவீன் மோகன்ன்றவர் கூட அங்கோர்வாட்டில் போயிட்டு, அங்கோர்வாட்டில் ஒரு பெரிய கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அது இவங்களால் நம்ம தமிழர்களால் தான் கட்டப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். மெயின் மூலவர் இருக்கிற இடத்துல அந்த மூலவரை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இது. ஆனால் அதுக்கு கீழே மட்டும் ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஆனால் அதுக்கு உள்ளேயே மெட்டலில் அநேகமாக அவங்க பிரதிஷ்டை பண்ணி அது மேலே கல்லுலேயும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் மாதிரியே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். வாய்ந்த ஒரு கோயில், அந்த இடத்துக்கு நிறைய ஜனங்க குவிகிறாங்க, இல்லை அங்கே போனாவே நல்ல விஷயம் நடக்குது, அங்கே போனாவே வேண்டுதல் நிறைவேறதுனால தான் நிறைய ஜனங்க போகிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல சரியான முறையில் சரியான ஐம்பொண்ணுன்னா கூட என்ன மாதிரி ஈக்குவேஷனில் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தமானாலோ அல்லது அதனுடைய வட்ட விகிதமாக இருக்கட்டும், அந்த முக்கோணமாக வர விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த அதில் நம்பர்ஸ் கனெக்ட் ஆகுது. இப்போ கரெக்டான விகிதாச்சாரத்தில் கலக்கும்போது அந்த சக்தி அந்த இடத்துல குவியுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பல சக்திகள் வர்றது சில ஞானிகளுக்கு உணரவே செய்கிறாங்க, சிலருக்கு அங்கே போனால் வேண்டுதல் நிறைவேறுது. அப்போ அந்த இடத்துல மிக சரியான முறையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த அம்மாவை பற்றி விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு வேண்டுதல் விஷயங்கள் பிரபஞ்சத்திலேருந்து இழுத்து கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், வேகமாக நடக்கிறதோ இல்லை அற்புதமாக உங்களுக்கே நீங்கள் யாருக்குமே சொல்லிக்க முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத ஒன்று எப்பவுமே பறக்கிறதுக்காக ஆசைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு காலத்தில் அது பெருசு, அஷ்டமா சித்தி பெருசு, அதனால் பறக்கணும்னு அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். இப்போ இந்த ஸ்ரீசக்கரம் நிறைய தகடு செம்பு தகடுக்கெலாம் விற்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சு டெய்லியே கழுவி அதுக்கு இதெல்லாம் பண்ணி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு பூ வச்சு பண்ணலாம். அது இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி அந்த கோலம் பவுடர்டு கோலமாக போடும்போது அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் 3 வருஷமாக நான்.
அந்த ரங்கோலி பவுடர்ல போடும்போது அதில் கலர் கொடுத்து பண்ணும்போது அதில் உள்ள ஒரு அமானுஷம் இருக்குது. அது மேலே வந்து ராத்திரியில் ஏதோ எழுதுது, நம்மளுக்கு புரியல அந்த எழுத்து, ஏதோ சொல்ல வருது அப்படின்லாம் உங்களுக்கு நான் வீடியோவிலே காமிச்சிருக்கேன் நிறைய. 8 இதழ்கள் வருது. அப்புறம் சுற்றி 16, 8 2 8 சேர்த்தா 16 இதழ்கள். எந்த எந்திரத்தை பார்த்தாலுமே அந்த 8 இதழ்கள் 16 இதழ்கள் 17 இதழ்கள், ஏன்னா 17 8 வந்துடுது. 11ஆம் தேதி மறுபடியும் தனியாக ஒரு வீடியோ போட்டு இந்த ஸ்ரீசக்கரத்தை மட்டும் பெருசாக போட்டு அது எப்படி பண்ணலான்றதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். இப்போ இந்தம்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்கும் போது அந்தம்மா வானுலகத்திலேருந்து நம்மக்கிட்ட வருவாங்க. அந்தம்மா விஷயத்தை பற்றி மனசில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்ரீசக்கரத்துக்கிட்ட போகணும். அப்புறம் தப்பி தவறி கூட சக்கரை அம்மான்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீசக்கர அம்மான்னு சொல்லணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் அந்த சக்கரம், இந்த அம்மாவுக்கும் சக்கரத்துக்கு சம்மந்தங்குதுன்றது மைண்டில் வரும் உங்களுக்கு. அந்த சக்கரத்துக்கு கூட இந்த அம்மாவை நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தேவையானது நிறைவேறும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த உலகமே வந்து தொழில் விஷயங்கள்லேருந்து எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் எதனா ஒரு கோல் இருக்கும், நீங்கள் டாக்டர் ஆகணுன்னோ, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுன்னோ, இல்லை இந்த மாதிரி விவசாயத்துலேயே ஒரு வித்தியாசமான முறையை நீங்கள் பண்ணணுன்னோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு இனி உலகம் இப்படி ஆகிட போகுது, இனிமேல் இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் கம்மி, அதனால் நான் இந்த டெக்னிக்கலாக இதை கற்றுக்க போகிறேன், அதுதான் என்னுடைய அடுத்த கோலுன்னு உங்களுக்கோ இல்லை உங்கள் பசங்களுக்கோ இருக்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணுங்கள். சக்கரம் உங்களுக்கு பிரபஞ்சத்திலேருந்து இழுத்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும். இந்த சித்தர்களை பற்றி அவங்க வாழ்வியல், அவங்க எப்படி பிறந்தாங்க, எங்கே வந்தாங்கன்ற விஷயத்தை காதில் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்போவே அந்த சக்கரமாக உங்கள் வீட்லேயும் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. நீங்கள் அதுக்கு காது கொடுத்து கேட்குறீங்கன்னும் போது வந்துடுவாங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் சக்கரத்துக்கிட்ட போவீங்க, இல்லைன்னா ஒரு கோலமாக எந்திரமாக போடுவீங்க, அதுக்கப்புறம் மந்திரம் சொல்வீங்க, அப்புறம் அந்த அம்மா ஃபோட்டோவையோ மனசுலேயே அந்த அம்மா பார்த்து நெட்டில் பார்த்து கூட நினைப்பீங்க. அப்புறம் அந்த சக்தி உங்களுக்குள்ளே வரும். ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய ஆன்மீக விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி நடக்கும். அங்கே நடந்த அந்த நம்ம கதையில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரியோ கேள்விப்படுற மாதிரி ஆகும். அப்போ உங்கள் கூட அது கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கதையை இப்போ நீங்கள் கேட்கணும். இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், கேளுங்க. தெய்வீக பெண்மணி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணும்போது 13ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சக்கரத்தையும் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த அம்மாவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த அம்மா பேர் சொல்லி கூப்பிடணும். அந்த சக்கர அம்மா 1854ஆம் ஆண்டில் வடார்காட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேவிகாபுரம் என்ற ஊரில், இப்போ தேவி என்ற ஒரு பேர் நீங்கள் கேள்விப்படுற மாதிரி ஆகும். இந்த மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் பெரிய நாயகி அம்மன் எனும் ஒரு ஆலயத்தில் அர்ச்சராக இருந்த அவருடைய அப்பா சேஷகுருக்கள், அவங்க மனைவி பேர் சுந்தராம்பாள் என்பவருக்கும் பிறந்த இந்த அம்மா பேர் ஆனந்தம்மா. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை பற்றி நினச்சாலே ராமர் என்ற பேர், ஆனந்தம் என்ற பேர், ஆனந்த பவன் ஹோட்டலு, எந்த ஆனந்தன்ற தொடங்குற எந்த பேருனாலும் கனெக்ஷன் ஆகும். இன்னொரு விஷயம், ஆன்மீக விஷயத்தில் ஆனந்தன்னா அது சால்வேஷன் மாதிரி. எக்ஸ்ட்ரீம் நிலையை அடைஞ்சிட்டோம்னா எப்படி, அதுக்கான பேர் தான் ஆனந்தம்ன்றது. சின்ன வயசுலேயே வித்தியாசமான ஒரு பெண்ணாக வளர்ந்து ஆனந்தம் எனும் வருடத்தில் அந்த வருஷத்தினுடைய பேரே, அந்த தமிழ் வருஷத்தினுடைய பேரே ஆனந்தம்ன்ற வருஷமா. அதனால் ஆனந்தம் என்ற வருஷத்தில் பிறந்ததுனால தான் அந்த அம்மாவுக்கு ஆனந்தமான் வந்தது. அதனால் கூட அந்த அம்மா அந்த ஸ்ரீசக்கரத்தை சூஸ் பண்ணுற அந்த ஆற்றல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி சிறுவர்களும் சிறுமிகளும் விளையாடும்போது அவற்றில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்து ஆலயத்துக்கு சென்று எப்போ பாரு சிவஸ்துதியை ஜபித்து வந்ததாக அந்த அம்மா வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிவிக்கிறாங்க. அந்த அம்மாவனுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஆலயத்தில் அவருடைய அப்பாவும் பணி செய்கிறாரு. அதனால் தனது தந்தையின் ஆலயத்துக்கு அடிக்கடி போய் பல மணி நேரம் அமர்ந்து அந்த மூலதேவி பார்வதியாக தான் இருக்கும், மூலதேவியை பார்த்தவாறு தியானத்தில் இருக்கிறார். இந்த அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் நிகழ்த்திய அற்புத மகிமைகளும் சிறியமாக அதை பார்த்து எழுதின அந்த அம்மாவனுடைய சீடராயிருந்த திரு நஞ்சுண்டராவ் அப்படின்றவர் தான். சின்ன வயசு விஷயங்கள் மொத்தமே அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குது, அவர் எழுதி வச்சது தான் அது. இப்படியான இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவராக சம்சார மற்றும் உலகப்பற்று இல்லாமல் வாழ்ந்து வருகிற அந்த அம்மா கால ஆச்சாரியத்தின்படி என்ன பண்ணுறாங்க, 9 வயசில் திரு பாலாம்பிகை அம்மா கூட 9 வயசு தான். மதங்க முனிவருடைய பொண்ணு ராஜமாதங்கி 9 வயசாக இருக்கும்போது தான் மதங்கேஸ்வரர் சிவன் ரூபத்தில் வந்து அந்த அம்மாவை 9 வயசுலாம் கல்யாணம் பண்ணின்னு போகிறார். அந்த மாதிரி 9 வயசுலேயே சித்தாதிரிப்பேட்டையை சேர்ந்தவரும் அவருடைய தாயின் உறவினருமான திரு சாம்பசிவ சிவாச்சாரியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் கோமலீஸ்வரம் பேட்டை மடத்தில் ஒரு சிவாச்சாரியராக இருந்தவர். ஆனந்தம்மா மிகவும் இளம் வயதான நிலையில் இருந்ததால், இந்த அம்மா ரொம்ப சின்ன வயசு, அந்த காலத்துலலாம் வயசானவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அவளது கணவர் விரும்பிய இல்லற சுகங்களால் இந்த அம்மா, ஏன்னா இந்த அம்மா ஆன்மீகமாக இருக்கிறதுனால வயசானவரும் கூட அவர், அதே சமயத்தில் அவருக்கான இல்லற சுகங்களை இந்த அம்மா தர முடியல, ஏன்னா இந்த அம்மா ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாங்க. தனது வீட்டில் பணிபுரியும் பெண்களைப் போல இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு
பிற பெண்களை தேடி அலைந்து சுகம் கண்டு, இதே அருணகிரிநாதர் அதில் சுகம் கண்டா கூட அதை கடைசியில் உணர்ந்துடுறார். அதனால் முருகனே வந்து கை தூக்கி விட்டு நீ திருப்புகழ் பாடு நீராரு. இருந்த அவருடைய கணவர் ரொம்ப சீக்கிரமாகவே நோய்வாய்ப்பட்டு செத்து போகிறார். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து வயசு வந்து 20. இந்த அம்மாவுக்கு 9 வயசில் கல்யாணம் ஆகுது. இந்த அம்மாவுக்கு 20 வயசு இருக்கும்போது அவர் போயிடுறார். சாம்பவ சிவாச்சாரியர்ன்றவர் ஏற்கனவே கல்யாணமாகி ஒய்ஃப் இல்லாத போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண 2வது அம்மா. இந்த அம்மா 9 வயசில் கல்யாணம் பண்ணின்னு வர அந்த அம்மா சித்தர்களாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசில் ஒரு எக்ஸ்ட்ரீம் வலியை அனுபவித்து அவங்களுக்கு ஆன்மீகமோ இல்லை வேறு ஏதோ நாலேஜ் வேறு வேறையான சயின்ஸ் மாதிரி நாலேஜோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனால் மிகுந்த மனவலிக்கு ஆட்பட்டாங்கன்னா ஒன்று அவங்க பைத்தியமாக போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த பைத்தியத்தினுடைய வேறு ஒரு நிலை அவங்களுக்கு வரும். அதில் என்ன ஆகும், ஒன்று இந்த மாதிரி ஞானி சித்தர்களாவாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு புதுசாக உலகத்திலேயே கண்டுபிடிக்காத ஒரு அறிஞர்களாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க. உலகத்திலேயே அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க விஞ்ஞானிகளாக. இது 2 விஷயம் நடக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் வலிகள் போது தான் அது நடக்குது உனக்கு. அந்த கால வழக்கப்படி விதவை என கருதப்பட்ட அன்னையின் தலைமுடியை ஃபுல்லாக மழுவி விட்டு பாட்டிமார் உடுத்தும் நிறத்திலான புடவைகளையே அணிய வைத்தார்கள். இது அந்த தெய்வீக அன்னைக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஆன்மீகத்துக்கு இணைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அந்தம்மா வீட்டில் அருகில் இருக்கின்ற அந்த கோமலீஸ்வரர் என்ற சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு மணிக்கணக்கில் தியானம் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க காலத்தை. இந்த நிலையில் கணவர் இறந்த சில காலம் பொறுத்து திருவண்ணாமலை பக்கத்தில் போலூர்னு ஒன்று இருக்கான். திருத்தணி பக்கத்தில் கூட போலூர்னு ஒரு இடங்குது. ஆனால் இது திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்த போலூர் என்ற ஊரில் தனது சகோதரர் வீட்டில் போயிட்டு அவங்க அண்ணனோ தம்பியோ வீட்டில் போயிட்டு இந்தம்மா கொஞ்ச நாள் இருக்கலான்னு போகிறாங்க. அங்கே போனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது. அந்த ஊரில் நட்சத்திர குன்றுன்னு ஒன்றுக்குது. அது என்ன தெரியுங்களா? நட்சத்திர குன்றுன்றது நிலாக்கல்னு சொல்லுவாங்க. அதை மேலே படுத்து வானியல் ஆராய்ச்சி இப்போ பண்ணுறாங்கல்ல டெலஸ்கோப் வச்சு, அந்த மாதிரி அந்த கல்லுங்க மேலே படுத்துக்கிட்டே நம்ம ஞானிகள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நட்சத்திரம் எங்கே நகருது, எத்தனாம் தேதி உத்தராயணம் தட்சணாயணம் எப்படி வருது, இதில் சந்திரன் எது, இப்போல்லாம் உனக்கு வளைப்பிறை தேய்பிறை நடக்குது, இந்த ராகு கேது எப்போ வந்து வருதுன்ற மாதிரி உனக்கு அந்த நிகழ்வு எப்போ நடக்குது, சந்திர கிரகணம்ன்றதெல்லாம் அவங்க ஜோதிடம் அந்த வானியல் விஷயங்களை அந்த கல் மேலே படுத்துக்கிட்டு தான் அந்த ஊரில் நட்சத்திர குன்றுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த போலூரில் சிறிய மலை சின்ன குட்டி கோயில் இருக்குது. அந்த ஆலய மண்டபத்தில் தனிமையில் உட்காந்தவாறு குணாம்பா அப்படின்ற ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கும் ஒரு இந்த மாதிரி ஞானசக்தி இருக்கின்ற ஒரு பெண் சித்தராக இருந்திருக்கலாம். அந்த குணாம்பான்ற பெண் சன்னியாசியை இந்த ஆனந்தம்மா சந்திக்கிறாங்க அந்த போலூரில். இனம் தெரியாத அன்னை ஆனந்தம்மாவிற்கு அவர் மீது ரொம்ப ஈடுபாடு வந்துடுது. அந்த அம்மாவை குருவாக ஏற்றுக்கிறாங்க. அந்த அம்மாவை குருவாக ஏற்று அடிக்கடி அவரை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. சில காலத்திலேயே அவர்கிட்ட இருந்து அந்த ஞான தீட்சை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அம்மா பறக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க பாருங்கள். அந்த அம்மா தான் ஐடியா கொடுத்துருக்கணும் இந்த ஸ்ரீசக்கர விஷயத்தை. சன்னியாசினி குணாம்பா அவருக்கு மிகவும் ரகசியமான, அதுதான் அந்த அம்மா தான் சொல்லிக்கிறாங்க, ரகசியமான ஸ்ரீசக்கர உபாசனை மந்திரத்தை, அதுக்கு மந்திரம் நிறைய இருக்கும், 1008 லட்சம்லாம் இருக்கும். அந்த இதுவும் வச்சுக்கணும், எந்திரமும் வச்சுக்கணும். எல்லா தாந்திரிக் விஷயங்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா தாந்திரிக் விஷயங்கள்லையுமே அந்த கோலம் இருக்குது. ஏதோ ஒரு வகையான அந்த ஸ்டார் மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் ஆக மொத்தத்தில் அந்த ஒரு எந்திரம் போட்டு தான் அதை பண்ணுறாங்க. உங்களுக்கு இதை நம்மளுக்கு பேய் பிசாசு பண்ணுற ஓஜா போர்டாக இருந்தால் கூட அதை தரையில் பரத்தின மாதிரி ஒரு போஸில் வான் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு டிராயிங் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு ஒரு தாந்திரிக்கு இருக்குது. எங்கே இருந்தாலும் அவர் தன்னை வந்து சந்திக்கிற வகையில் உடலை லேசாக்கி பறவை மாதிரி பறக்கிற லயிமா என்ற மந்திர தீட்சையும் கூட கொடுக்குறாங்க குணாம்பா இந்த அம்மாவுக்கு. அதன் மூலம் அன்னை ஆனந்தம்மாவுக்கு எங்கே வேணுமானாலும் பறந்து, இந்த மாதிரி ஒரு வசதி நம்மளுக்கு வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி அந்த அம்மா ஆனந்தம்மாவிற்கு எங்கே வேண்டுமானாலும் பறந்து செல்லும் சக்தி கிடைக்குது. சித்தர்கள் பலரும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லும் வல்லமை கொண்ட சித்தியை கொண்டவர்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியும். பகவான் புத்தர் முதல் பல பௌத்த பிக்ஷுக்கள் புத்த கயா என்னும் இடத்தில் இருந்தே பறந்தது உண்மை. அந்த மாதிரியே போகரும் அகஸ்தியரும் கூட பறந்து சென்ற குறிப்புகள் இருக்கின்றன. அன்னை இப்படி ஒரு சக்தி பெற்றவராக இருந்ததை காணும் பாக்கியத்தை பெற்றவர்களில் திருவிகா அப்படின்னு சொல்கிற அந்த கல்யாண சுந்தர முதலியார் அவர் தான் அதுக்கு சாட்சி. அதுக்கு ஆதாரமாக இதை குறித்து உள்ளொளின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் குறிப்பிட்டு அவர் இருக்கின்றார். ஒரு முறை அவர் இன்னைக்கு புதுப்பேட்டைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்த ஒரு வெஸ்ஸி காலேஜ் அப்படின்னு ஒரு கல்வி நிலையம் இருக்குது. அதில் மாடியில் நின்றுட்டு வந்து யார் இந்த மாதிரி பறந்து போய் அங்கே உட்காந்துட்டு அவர் பார்த்துக்கிறார். வெஸ்ஸி காலேஜ்ன்ற ஒரு காலேஜில்
அந்த மொட்டை மாடியில் அவர் நின்றுட்டு இருந்த போது மொட்டை மாடியில் ஆனந்தம்மா ஆகாய மார்க்கமாக பறந்து வந்து அமர்ந்ததாக தன் உள்ளொளி என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்களில் ஒருத்தரும் சென்னை மியூசியத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஐரோப்பாவை சேர்ந்த ஒருவர் அந்த அன்னைக்கு உடலளவில் பறவைகளின் பறக்கும் சக்தி இருந்ததாக, அவர் பறவை இனத்தை சார்ந்த உளவியல் அமைப்பையும் தன்மையையும் அதே பறவைத்தன்மையும் கொண்டு இருந்ததாக அந்த ஐரோப்பாவை சேர்ந்தவர் அப்படி சொல்லியிருக்காரு. கொண்ட ஆனந்தம்மா தனது வீட்டு மொட்டை மாடியில் பேரானந்த நிலையில் அப்படியே மூழ்கி போகிறாங்க அந்த தியான நிலையில். அப்படி இருக்கும்போது தான் அவர் தன்னை நோக்கி ஒரு பெரும் ஒளி வெள்ளம் வந்ததை ஃபீல் பண்ணுறார். அவ்வளோதான். அடுத்தது ஆனந்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பரவச நிலை அடைஞ்சாங்கன்னா ஹஹான்னு சிரிப்பாங்க. நான் என்னுடைய குலதெய்வத்திலே போகும்போது அதில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஆகும் அவருக்கு. அந்த பூஜை மணிங்கெல்லாம் ஆட்டி ஆர்த்தி காட்டும்போது ஒரு மாதிரி ஆகும் அவருக்கு. அப்போ சிரிப்பார் அவர், ஹஹால். அந்த சிரிப்பு அது நடிப்புன்னே சொல்ல முடியாது. அந்த நிலையை அவங்க அடையிறாங்க. அப்படி போகிறார். இப்படியாக அடிக்கடி தன்னை மறந்து மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு பேய் போல சிரிக்கிறார். அதை கண்ட அவர் வீட்டில் இருக்கிறவங்க அவர் கணவனுடைய மறைவினால இந்த அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சுட்டுக்குது, அதனால தான் இந்த அம்மா தஞ்சா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியே ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி போயிருந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. ஒரு முறை அவருடைய சகோதரர் ரொம்ப நோயினால் பாதிக்கப்படுறார். அவருக்கு வைத்தியம் பார்க்க அந்த காலத்தில் நஞ்சுண்டராவ், டாக்டர் MC நஞ்சுண்டராவ் என்பவரை அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் வைத்தியத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. வீட்டுக்கு வந்தவர் வீட்டில் இருக்கும்போதே மாடியில் ஆனந்தம்மா அட்டகாசமாக சிரிச்சுனுக்கு தான் அவர் பார்க்குறாரு. அந்த நஞ்சுண்டராவ்ன்றது சிவன், அந்த பேரெல்லாம் ஞாபகம் சொல்லுவோம் பாருங்க நானுங்க. அந்த மாதிரி அந்த சிவன் ரூபத்தில் அந்த வீட்டுக்கு வந்த டாக்டர்னு நினைக்கலாம். அதை கேட்டு ஒரு கணம் திகைத்து நின்றவருடைய அப்படி சிரித்து கொண்டு இருந்தவர் மனவியாதி பிடித்தவர் என்று அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூறினாலும் அந்த மருத்துவர் மனதில் மட்டும் அது உண்மையாக இருக்காது, ஒரு வித்தியாசமான உணர்வு தோணுது. இத்தனைக்கு டாக்டராக இருக்கிறதுல அது மனவியாதின்னு தான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆனால் அவருக்கு இல்லை இது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்குது. அது உண்மையாக இருக்காதுன்னு ஒரு வித்தியாசமான உணர்வு அவருக்கு தோணியிருக்குது. அவளுடைய சிரிப்பு வெறும் சிரிப்பு அல்ல என்பதாக மனசு அவருக்கு சொல்லுது. அமைதி ஆயிட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் ஆனந்தம்மாவை அதே சிரித்த கோலத்தில் கோமலீஸ்வரன் ஆலயத்திலும் அதே நஞ்சுண்டராவ் சந்திக்கிறதுக்கு நேரிடுது. கொஞ்ச நேரம் அதை கவனித்த அந்த நஞ்சுண்டராவ் அந்த அன்னையிடம் நேரடியாக சென்று அவர்கள் சிரிப்பதின் காரணம் என்ன என கேட்டுறார். சிரிப்பதை சற்றே நிறுத்திய ஆனந்தம்மா ஆன்மாவும் உடலும் வெவ்வேறானவை எனும் தத்துவத்தை கூறி அவளது உடலுக்குள் உள்ள ஆன்மா பேரானந்த நிலையில் இருப்பதினால் அது ஆனந்தமாக உள்ள தனது நிலையை தன் உடல் மூலம் வெளிப்படுத்துகின்றது என்பதாக அர்த்தத்தில் ஆன்மாவை குறித்து அவர் விளக்குறாரு அந்த நஞ்சுண்டராவுக்கு. அப்போதான் அந்த பெண்மணி சாதாரண பெண்மணியே கிடையாது, அவங்க தெய்வீக அன்னை என்பதை மனதார புரிந்து கொண்டு அவர் காலடியில் அப்படியே சாட்சாகமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார் அந்த டாக்டர். அன்று முதல் அந்த ஆனந்தம்மாவையே தனது மானசீகமான குருவாக தெய்வமாகவே ஏற்றுக்கொண்டார் அந்த நஞ்சுண்டராவ். இப்போ நான் கூட தான் பண்ண போகிறேன். இப்போ ராஜமாதங்கிக்கு அப்புறம் சுகபிரம்மருக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இனிமேல்ட்டு நான் சக்கர அம்மா தான். அவளை தான் இன்னிலேருந்து நான் சக்கர அம்மாவை எனக்கு தான் போட்டு எந்திரங்களை போட்டு 3 வருஷமாக கும்பிட்றேனே, இது ஒரு விஷயமா? அதனால் நான் கண்டிப்பாக இந்த சக்கரத்தை நான் போடுவேன். சக்கர அம்மாவை எனக்கு எதனா ஒரு வகையில் என் கூட ஜாயின் ஆவாங்க, என் கூட கனெக்ட் ஆவாங்க. நான் எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் பண்ணுங்கள். நீங்களும் எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அந்த டாக்டராக இருந்தார். இந்த அம்மா கடவுள் தான் புரிஞ்சினார். அப்புறம் அந்த அம்மாவுக்கு சீடராக ஆயிடுறாரு அவர். அந்த நஞ்சு அவர் தான் எழுதி வைக்கிறார் அந்த விஷயத்தை. மெல்ல மெல்ல சிவபெருமானின் பூஜையோடு ஸ்ரீசக்கர ஆராதனை சேர்த்து செய்து வந்த ஆனந்தம்மாவின் பெயரும் ஸ்ரீசக்கர அம்மா என்று அழைக்கப்பட அதுவும் பின்னாளில் ஸ்ரீசக்கரை அம்மா என மருவிவிட்டது. ஒரு முறை இது இல்லாமல் இந்த அம்மா பறந்தே ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாங்க திருவண்ணாமலையில். தன்னை ஆசீர்வதிக்குமாறி அந்த ரமண மகர்ஷிகிட்ட கேட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரு ரமண மகர்ஷி, ஏற்கனவே நீங்கள் தெய்வத்தால் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு, நீங்கள் என்ன என்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்ல ஆனந்தம்மா வானத்தில் பறந்தே போய் அன்னையினுடைய சமாதிக்கு வரும் பக்தர்களுடைய ரொம்ப பேர் யாருன்னா பெண் பக்தர்களாக நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப எளிமையானவர், ஜாதி பேதம் பார்க்கறதில்ல, இந்த மாதிரி ஜாதி மதம் பார்க்கறதில்ல. அவங்க ஒரு சித்தர் அப்படின்னாலே அவங்கள இந்த உலகம் கண்டுக்கிறது கிடையாது.
அவங்கள பெரிய ஆளாக கொண்டு வர்றது, அவங்க ஒரு பெரிய கடவுள், அவங்களுக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், அவங்க ரொம்ப பெருசுன்னு சொல்லவே மாட்டாங்க எப்பவுமே. ஆனால் இன்றைக்கும் அந்த அம்மாவுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே வேண்டினவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குது. கல்யாணம் ஆகிற விஷயமா இருக்கட்டும், சாதாரணமான மனித வாழ்க்கையில் நமக்கு தேடுகின்ற வேலை கிடைக்கிற விஷயங்கள், குழந்தை பிறகுது, கல்யாணம் ஆகின்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்ரீசக்கர அம்மா கோயிலுக்கு நம்ம 900ஆம் ஆண்டு வாக்கில் திரு நஞ்சுண்டராவ் அன்னை அவர்களை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டின்னு போயிருக்கார். நான் கூட போயிருக்கேன். மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். திரும்பி வரும்போது அந்த சக்கர அம்மா அந்த பகுதியில் அமைந்த ஓர் இடத்தை நஞ்சுண்டராவ்கிட்ட காட்டி, அந்த நிலத்தை வாங்கிடு, அது தனது பூத உடலை விட்டு நான் போனதும் அந்த இடத்துலையே என்னை அடக்கம் செஞ்சிரு அப்படின்னு அவருடைய சீடரான அந்த நஞ்சுண்டராவ் டாக்டர்கிட்ட அந்த மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அவரும் அது மாதிரியே வாங்கிட்டுங்க அந்த இடத்த. அந்த இடம் தான் 1909 பிப்ரவரி 28ஆம் நாள் ஸ்ரீ சக்கர அம்மா சமாதி அடைந்ததும் அந்த இடத்திலேயே அவரை அடக்கமும் செய்து அதை ஆலயமாக மாற்றிவிட்டார்கள். அவர் சமாதிக்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு அளவில்லா அருளாசிகளை வழங்கி வருகின்றார். அந்த ஆலயம் கலாஷேத்ரா சாலையும் காமராஜர் சாலையும் சந்திக்கும் இடத்தில் அருகிலேயே அமைதியான சூழலில் காணப்படுகின்றது. அந்த அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் போடுறேன். மந்திரம் சொல்கிறத விட 108 முறை 1008 முறை அந்த சக்கரத்தை கோலத்தில் போட்டுக்கிட்டோ இல்லை தகடு வாங்கி வச்சுக்கிட்டோ ஸ்ரீசக்கர அம்மா போற்றின்னு 369 முறையோ இல்லை 1008 முறையோ இல்லை 108 முறையோ சொல்ல 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 நமக்கு அந்த அம்மா ஏதோ ஒரு வகையில் காட்சி கொடுப்பாங்க, நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன முக்கியமான விஷயங்கன்னு கடகடான்னு சொல்லிடுறேன். 12ஆம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு மாத சிவராத்திரியும் இருக்குது, சிவனும் இருக்கிறார் அதில். மாத சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமைனாவே சிவன், அதுலேயும் அன்றைக்கி பார்த்து பிரதோஷமும் இருக்குது. அதனால் நீங்கள் அன்றைக்கி ஓம் நம சிவாய 108 முறை சொல்லலாம். இல்லைனா கடுவெளி சித்தரையும் கும்பிட்டு இவரையும் சேர்த்து கும்பிடலாம். வெறும் கடுவெளி சித்திரையை போற்றி ஓம் நம சிவாய அது மட்டுமே சொன்னால் கூட போதும். பிரதோஷ கோயிலுக்கு நீங்கள் போகிற பழக்கம் தான், அங்கே போயிட்டு வரலாம், பில்வா வாங்கி தரலாம். வீட்டில் வரும் பால் ஒரு டம்ளர் வச்சு கும்பிடலாம் 12ஆம் தேதிக்கு. 13ஆம் தேதியினுடைய விஷயந்தான் இது ஃபுல்லாகவே நம்ம வழிபடணும். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நாள் போகிறேன் நான். இந்த அம்மாவை மட்டுமே பேர் போற்றி சொல்லி இந்த அம்மாவுக்கே தகடு நம்ம எப்படி வரைஞ்சிக்கலாம், நானே கோலத்தில் போட்டு காட்டுறேன். இல்லை ஒரு தகடு அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க, ஸ்ரீசக்கர தகடு ஒன்று வாங்கிக்கோங்க. மெயினாக இந்த மாதிரி சுற்றி 8 இதழ் 2 இல்லைனா 16 இதழ் 8 அதுக்கப்புறம் 14 வரும். ஸ்ரீசக்கரம்னு சொன்னாவே தகடு உங்களுக்கு வீட்டுக்கிட்ட கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி பாலில் இது பண்ணி எப்படி சொல்லலாம்ன்றதெல்லாம் தனி வீடியோவாக அதை நான் போடுறேன். 13ஆம் தேதிக்கானது தான் இந்த அம்மாவது திருவாதிரை நட்சத்திரம். 14ஆம் தேதிக்கு ஆகுதுன்னா அமாவாசையும் அன்றைக்கே இருக்குது, சாயந்தரம் 4:30 வரைக்கும். புனர்பூசம் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா புனர்பூசம் இந்த மாதிரி அமாவாசையும் புனர்பூசம் சேர்ந்து வர விஷயம் ரொம்ப அற்புதம். ஏன்னா கனகமட்டி ஐயாவு அற்புதமாக அன்றைக்கி நம்ம எழுத்துக்க முடியும். அன்றைக்கி பார்த்து அவர் 369 முறை ஸ்ரீ பழனிசாமி போட்டின்னு எழுதுனா வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 பேருக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம். ஒரு உப்பில் அவர் பேர் பழனிசாமின்னு எழுதி வச்சு கும்பிடலாம். இது இல்லாமல் அமாவாசைன்றதுக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்து வரதுனால அந்த மூதாதையர்களை வணங்கி முடித்த பின்னாடி திஷ்டி கழிக்கிற விஷயங்கள், அது மாதிரி விஷயங்களை அது வேணால் தனியாக ஷார்ட்ஸில் வேணால் நான் போடுறேன். இது பித்திருக்களை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். தியானம் 12 மணிக்கு போயிட்டு பூசணிக்காய் அது பண்ணக்கூடாது. அந்த பித்திருக்களை 12க்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா 12க்கு பண்ணலாம் அந்த திஷ்டி கழிப்பு விஷயங்களை. இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணலாம். அது 14ஆம் தேதிக்கு விஷயம். 15ஆம் தேதிக்கான விஷயம் என்னென்னா பூசம்னா நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீரங்க பெருமாள், சமயபுரம் மாரியம்மா, பழனி முருகர், இடும்பன், அகஸ்தியர், ஐயா வைகுண்டர், திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டிய அம்மணியம்மா, ஓங்காரக்குடியில் அரங்கநாதன், வள்ளலார், இத்தனை பேரை நீங்கள் பூசம் நட்சத்திரம் நினச்சி ஒரு தீபம் மட்டும் வள்ளலாருக்காக ஏற்றிட்டு 7 நெல்லிக்காய் வச்சு கும்பிடலாம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் அந்த பூசம்ன்றது. அது நாள் ஃபுல்லாகவே இருக்குது. 15ஆம் தேதி பூசம் அது சொல்கிறேன். 16ஆம் தேதி என்னன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கி தான் கிருபானந்த வாரியார் வான்வழியில் வரும்போது இதில் திருப்பதி திருத்தணியெல்லாம் தாண்டி ஃப்ளைட்டில் வரும்போது அவர் ஜீவசமாதி ஆனார், இயற்கை எழுதினார். ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அகஸ்தியர். அதனால் அகஸ்தியரையும் கிருபானந்த வாரியாரையும் அகஸ்தியரை நம்ம காளி ரூப தாந்திரிக விஷயங்கள், குலதெய்வ விஷயங்கள் இதுங்களுக்கெல்லாம் இவர் கிருபானந்த வாரியார் மெயினாக தொழில் வேலை கிடைக்கிற விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கிருபானந்த வாரியார் அன்றைக்கி அவங்க 2 பேரையும் இது பண்ணலாம். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி 1ஆம் தேதி
அதுக்கு முன்னாடி நாளும் நான் வீடியோ போடுவேன். யாரெல்லாம் கூப்பிடலாம், மெயினாக நம்ம குலதெய்வத்தை கூப்பிடுவோம். ஆடி 1 மாதமே கும்பிடுவோம். அன்றைக்கி மக நட்சத்திரம் நைட்டு 11:30 வரைக்குங்குது. அன்றைக்கி வந்து சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, பிள்ளையாரும் கனெக்ட் ஆகிறாரு. ஆனால் ஆடி 1ஆம் தேதின்றதுனால பிள்ளையாரும் கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆடி 1ஆம் தேதி முதல் நாளே ஆடி வெள்ளி குலதெய்வத்தை முதல் நாளே கூட நீங்கள் ஆடி வெள்ளி கும்பிட்றவங்க கும்பிடலாம். அன்றைக்கி நல்லாவும் இருக்குது, நாளும் நல்லா இருக்குது. தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது வருஷத்தில் 4 மாதங்கள் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். சிவனுக்கானது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது விஷ்ணுக்கானது, தட்சிணாயன புண்ணிய காலம்ன்றது வந்து சிவனுக்கானது. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி என்னன்னா, அது அன்றைக்கி வந்து தமிழ்நாடு தினமா. அன்றைக்கி பூரம் நட்சத்திரம்ன்ற அன்றைக்கி வந்து திருமணம் ஆகணுன்றவங்க இல்லைன்னா ஒரு வேண்டுதல் நிறைவேறணுன்றவங்க பூ மாலை வாங்கி அம்மனுக்கு போடலாம். இல்லை திருமணம் ஆகணுன்றவங்க கையாலேயே பூ மாலை கட்டி பெருமாளுக்கோ கண்ணனுக்கோ போட்டால் திருமணம் ஆகும். இல்லை உங்களுக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா ஒரு அம்மனுக்கு மாலை வாங்கி போடலாம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு. அது அன்றைக்கி தமிழ்நாடு தினமும் இருக்குது. 18ஆம் தேதி ஒரு இம்பார்ட்டன்ட். 19ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி முருகனுடைய சஷ்டி. அன்றைக்கி வேல்மாறல் படிக்கலாம். நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுக்கு பிடிச்சதா நான் முருங்கைக்கீரை வாங்கி வச்சு சாம்பார் சாதம் பண்ணலாம். இல்லை ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அன்றைக்கி வளர்பிறை சஷ்டி 19ஆம் தேதி வரைக்கும் கடகடகடான்னு நான் சொல்லிட்டேன். பண்ணி அந்த வெளிச்சமன்றத்தில் தயவுசெஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். வெளிச்சமன்றத்தில் இன்னும் நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்கிறதுனால பண்ணாமல் இருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப ஒரு மாதிரியான ரகசியமான விஷயங்களெல்லாம் அதில் சொல்லுவேன் நான். இதில் உணர்வில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது 3 நாள் பொத்து எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோ வரும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.